ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தூதுவளை ரசம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். தூதுவளை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக விடாமல் ரசமோ இல்லை சட்னி ஏதாவது ஒரு வகையில் தூதுவளை வீட்டில் செஞ்சுட்டே இருங்க. தொண்டைக்கு ரொம்ப நல்லது, சளி பிடிக்காது, எல்லாமே சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இது நான் எப்படி செய்ய போகிறேன்னா, ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, ஒரு 5-6 பல் வெங்காயம் உரித்து எடுத்துக்கோங்க, ஒரு 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அரை தக்காளி, அவ்வளோதான். அப்புறம் மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் ஒரு 5-6 இலை தூதுவளை எடுத்துருக்கேன். அதை மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஒரு 10 இலை இருந்தால் கூட போதும், இது சூப்பராக செஞ்சிடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நம்ம நிறையா தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்ம நைஸாக அரைக்க முடியாது. இந்தளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு வானல் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு 10 பல் பூண்டு, காஞ்ச மிளகா, பூண்டை தட்டி போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகா உடச்சி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. நம்ம அரை தக்காளி அதில் போட்டோம் வச்சிங்களா, அதுக்கு மிச்சம் இருக்கிற அரை தக்காளியை பொடிசு நறுக்கி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தூதுவளையிலையே, அதை துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம நச்சும் போட்டுக்கலாம், தட்டியும் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அந்த தலை, தக்காளி எல்லாமே இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஆல்ரெடி புளி ஒரே ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளியும் நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டுடலாம். அதை இதை கரைச்சி ஊற்றிடலாம். தண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, ரசம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு ரசம் போதும். இப்போ நான் அடுத்து புளி தண்ணியை கொஞ்சம் ஊற்றணுன்றதுனால எனக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புளி தண்ணி வச்சு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் டீ டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் இதை நம்ம ஆஃப் பண்ணணும். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி போடலாம், நான் போடலை. போட்டுட்டு அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நுர அடங்கினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கிடுங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது தூதுவளை அந்த சாரம் இறங்கணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ரசம். செம்ம டேஸ்ட்டு, வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. நீங்களே திரும்ப செய்யணும்னு உங்களுக்கே ஆசை வரும். அந்த லெவலில் இருக்கும் தூதுவளை ரசம். வேணால் 1 டைம் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.